யாருமே எதிர்பாராத விதமாக ஸ்மாக்டவுனை சேர்ந்த ராண்டி ஆர்டன் ராவில் தோன்றினார். அந்த ராண்டி ஆர்டன் யாருக்கோ ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த ராண்டி ஆர்டன் என்ன பாஸ் பண்ணார், யார்கிட்ட பேசினாருன்றது இப்போ லீக் ஆகிருக்கு. அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். அதாவது நடந்து முடிஞ்ச ராவில் ஷாக்கிங்காக ராண்டி ஆர்டன் ஒரு சீக்கிரட்டான பேக் ஸ்டேஜில் நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துல கேமரா கொண்டு போனோடனே கேமராவை பார்த்து கை காமிச்சிக்கிட்டு இருந்தாலும் ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பார். அந்த விதத்தில் ராண்டி ஆர்டன் யார்கிட்ட ஃபோன் பேசினாருன்ற மாதிரி ஒரு லிஸ்ட் லீக் ஆகிருக்கு. அந்த விதத்தில் ராண்டி ஆர்டன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்ற தகவல் வெளில வந்திருக்கு. ராண்டி ஆர்டன் ஸ்மாக்டவுனில் நடந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணியிருக்கலாம். யார்கிட்டன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் அந்த இடத்துல இடம்பெறது யாருன்னு கேட்டிங்கன்னா ராக். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ரெசில்மேனியா ஸ்டோரி லைனில் கோடி ரோட்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக ராக் செயல்படுவார். அதே போல் தான் இந்த வருஷமும் ராண்டி ஆர்டனுக்கு சப்போர்ட்டாக கோடி ரோட்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக ராக் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ராண்டி ஆர்டனோட வில்லத்தனத்தில் ஜாயின் பண்ணி ராக் ராண்டி ஆர்டனை சாம்பியன் ஆக்கிறதுக்கு வரலான்ற மாதிரி இப்போ ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணது யாருக்காக இருக்குன்னு கேட்டிங்கன்னா செமிசைனுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஏன்னா பேக் ஸ்டேஜில் செமிசைன் கோடி ரோட்ஸ் மேலே அதிருப்தியில் இருக்கிறாருன்றது கிளியராகவே தெரியுது. அவர் ஒவ்வொரு வாரமும் கோடி ரோட்ஸ்கிட்ட பேசிட்டு பக்கத்தில் இருக்கிற டேபிளில் எல்லாத்தையுமே தட்டி விட்றாரு. ரொம்ப ஆங்கிரியாக இருக்கிறாரு. கோடி ரோட்ஸ் மேலே அப்செட் இருக்கிற மாதிரி செக்மெண்ட் காமிச்சிட்டு இருக்காங்க. அதனால ராண்டி ஆர்டன் செமிசைன்ட்ட ஏற்கனவே பேசியிருக்காரு. ராண்டி ஆர்டன் செமிசைனை கொஞ்சம் கொஞ்சமாக ட்விஸ்ட் பண்ணி கோடி ரோட்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக திருப்புறதுக்காக இந்த விஷயத்த ஃபோனில் பேசியிருக்கலான்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதுக்கடுத்து இதில் ஃபைனலில் முக்கிய மெம்பராக யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸால் இன்ஜுரி ஏற்பட்டு வெளில போன கெவின் ஓவன்ஸ் மீண்டும் உள்ள வந்து கோடி ரோட்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக வரலாம். அதுக்காக பிளான் பண்ணி ராண்டி ஆர்டன் கெவின் ஓவன்ஸை உள்ள கூட்டு வரத்துக்கு கெவின் ஓவன்ஸோட ரிட்டர்னுக்காக பேக் ஸ்டேஜில் ராண்டி ஆர்டன் கெவின் ஓவன்ஸ்ட்ட நடக்கிற செக்மெண்ட்டை பற்றி பேசியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இதன் மூலயமாக ராண்டி ஆர்டனுக்கு உதவுறதுக்கு கெவின் ஓவன்ஸ் வருவார் ரெசில்மேனியாவில். அதன் மூலயமாக ராண்டி ஆர்டனும் கெவின் ஓவன்ஸ் ஏற்கனவே RKO டீம் இருந்துச்சு, அந்த டீமை மீண்டும் ரீயூனியன் பண்ணுவாங்க. ராண்டி ஆர்டனுக்கு சப்போர்ட் பண்ணி கெவின் ஓவன்ஸ் இந்த ரெசில்மேனியாவில் கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ராண்டி ஆர்டன் இந்த ஸ்டோரி லைனில் தன்னோட ஹெல்ப்புக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்கு இந்த 3 பேர்த்தில் பேசியிருக்கலான்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதுதான் அந்த ராவில் ராண்டி ஆர்டன் சர்ப்ரைஸாக தோன்றினதும் பேக் ஸ்டேஜில் நின்று ஃபோன் பேசினதும் இப்போ வந்து பேசப்பட்டு வருகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் காமிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.